Sakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. சினிமா பத்திரிகையாளர் திரு கோடங்கி ஆப்ரஹாம் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டு விழா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ரொம்ப அதாவது என்னன்னா, இப்ப மாணவர்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகள் நாடு முழுக்க இருக்கு. குறிப்பா நம்ம மாநிலத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது நீட்டு தொடர்பான எந்த விதமான கருத்தை இதுவரைக்கும் விஜய் அவர்கள் வெளிப்படுத்தவே இல்லை. அவர் மாணவர்கள் குறித்ததான விஷயங்கள் அவர் எடுத்திருக்கிற அந்த நலத்திட்ட உதவிகள்ன்ற விஷயம் நல்ல விஷயம்தான். ஆனால் இது மட்டுமே ஒரு அரசியல் காலத்துக்கு அவர் ஒரு அரசியல் தலைவராக மாற்றிடுவான் அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அதோடு இல்லாம அவர் இன்னும் முழு நேர அரசியல்வாதியாக மாறவே இல்லை. அவர் அதை மாறின பிறகுதான் பல விஷயங்களை அவருக்கு எதிராக திரும்பும். அதற்கு இவர் என்ன அவருடைய அந்த களமாடுதல், அரசியல் களமாடுதல் என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் நேரடி அரசியல் களத்துக்குள்ள பேச ஆரம்பிச்ச பிறகுதான். இதுவரைக்கும் அவர் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. கடந்த முறை மாணவர்களுக்கு அவர் அந்த உதவிகள் எல்லாம் பண்ணும்போது அவர் முதல் முறையா வாக்காளர்களா இருக்கிற மாணவர்களை, உங்களுடைய வாக்குகள் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க நல்லவர்களுக்கு வாக்கு போடுங்க, நான் அடையாளம் காட்டுறேன், உங்க வாக்கு ரொம்ப முக்கியம், கண்டிப்பா நீங்க எல்லாம் வாக்கு போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அப்ப ஆரம்பத்துல சொன்னார். அப்ப அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. ஆனால் இப்போது அவர் அரசியல் கட்சி அறிவிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு டைட்டில் வச்சுட்டாரு, அறிவிச்சிட்டாரு. எல்லாமே சோசியல் மீடியா மூலமாகத்தான் அவர் மாணவர்களோட உரையாடிக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து அவர் அந்த மாணவர்களோடு இந்த போக்கு மட்டுமே போனா இது ஒரு முழுமையான அரசியல்வாதியாக அவர் மாறுவதற்கு தகுதியா அப்படின்னா அதுவும் பெரிய கேள்விக்குறி. இப்ப அவருக்கு எதிராக அவர் முன்னாடி நிக்கிற பல பிரச்சனைகள்ல பெரும் பிரச்சனை என்னன்னா மாணவர் சமுதாயத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி. இதுக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் பல முட்டுக்கட்டைகள் தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க. அது என்ன காரணம்னே தெரியல. அப்ப நீங்க கண்டிப்பாக மாணவர்களை, நம்ம புதியவர்களை, நம்ம புதிய வாக்காளர்களை, இப்ப ஏன்னா மாணவ சமுதாயம் தான் அடுத்த வாக்காளரா மாறுவாங்க. அவங்க தான் அவங்களுடைய வாக்குகள் மிக முக்கியம், கரெக்டான விஷயம் தான், அதுல தப்பே கிடையாது. ஆனால் அவர்களை கைப்பற்றணும், நம்ம அவருடைய வாக்குகளை நம்ம மொத்தமாக அறுவடை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வெறும் நலத்திட்ட உதவிகள் மட்டுமே பண்ணிட்டா போதுமா அப்படின்னா அங்கேயும் ஒரு தெளிவான விஷயத்துக்குள்ள விஜய் அவர்கள் வரணும். இப்ப இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சியில கூட அவர் நேரடியாக டேரிங்கா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவார் அப்படின்னா நான் அதை நம்பல. அவர் இப்பெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பேசுவதற்கு தயாராக இல்லை. ஊடகமாக தான் கடந்த முறை எப்படி சொன்னாரோ அதே போலதான் இந்த முறையும் பாலிஸ்டா தான் பேசுவார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேரடி அரசியல் காலத்துக்குள்ள அவர் வரல. அவருடைய திரைப்படங்கள் இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப திரைப்பட தயாரிப்பு முடிஞ்சு அந்த படம் அவருக்கு வெளியாகணும். அது ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல பண்ணிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி நடிகர்கள் ஏன்னா இவர் இன்னும் நேரடி அரசியலுக்கு வராதனால சொல்றேன், பெரும்பாலும் நடிகர்கள் தங்களுடைய படங்கள் வர்ற நேரத்துல இது மாதிரி பொது கருத்துக்கள் பேசுறது, பரபரப்பா சில விஷயங்கள் பேசுறது, தொடர்ந்து நான் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண போறேன்னு வர்றதுலாம் நான் நிறைய பார்த்துட்டோம். ஆனால் அந்த படம் முடிந்த பிறகு அவங்க அதை கிடப்புல போட்டு அடுத்த பட வேலைகளுக்கு போயிடுவாங்க. பட் இப்ப இவர் டேரிங்கா நான் இல்ல அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டது மட்டும்தான் நிதர்சனமான உண்மையா போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க களத்தை நோக்கி கடத்துவது 2026 அது நம்ம தெளிவா தெரியுது. ஆனால் 26லும் தனியாகவோ இல்லைன்னா நான் யாரோட கூட்டணின்ற விஷயங்களே கிடையாதுங்க, நான் என் மாணவ சமுதாயத்தோட தான் நிப்பேன் அப்படின்னா மாணவ சமுதாயம் மட்டுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமான்னு அங்கேயும் கேள்விக்குறி. தமிழக அரசியல் களம் கடந்த 60 ஆண்டுகள்ல தமிழக அரசியல் களத்தை கவனித்தவர்களாக யார் இருந்தாலும் அவருக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமாக இனிமேல் திரையுலகிலிருந்து தனியாக ஒருவர் இந்த ஆட்சி அதிகாரம் என்கிற அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமானா அங்கேயும் பெரிய கேள்விக்குறி. மிகப்பெரிய சவால்களை விஜய் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அந்த சவால்களுக்கு விஜய் தரப்பிலிருந்து இதுவரையிலும் நேரடியாகவோ அல்லது அவர் இப்ப கடந்த ஒரு 6-8 மாதமாக அந்த சோசியல் மீடியால அரசியல் களம் நடத்திட்டு இருக்கிற அந்த சோசியல் மீடியா மூலமாக கூட எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றவே இல்லை. முதல்ல அவருடைய கொள்கை வெளியில தெரியவே இல்லைங்க. அவர் என்ன கொள்கையோடு இந்த அரசியல் களத்துக்குள்ள வரார் இது வரைக்கும் தெரியல. யார் நிர்பந்தத்தினால வரார், இல்ல அவரே மக்களுக்காக நான் சேவை செய்ய வர்றேன் அப்படின்னா அதற்கு ஒரு தெளிவான ஒரு விளக்க உரை விஷயம் வரவே இல்லை. ஒண்ணு இந்த மாதிரி அரசியல் களத்துக்குள்ள வர்றவங்க நேரடியாக மக்களை சந்திப்பாங்க, ஒரு மாநாடுகள் மூலமாகவோ இல்ல ஒரு விஷயங்கள் மூலமாகவோ. அப்படி இல்லைன்னா மக்கள்கிட்ட செய்திகளை கொண்டு சேர்க்கிற ஊடகங்கள் மூலமாக சில கருத்துக்களை சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே இவர் இன்னும் பண்ணவே இல்லை. சோ அதனாலதான் நான் சொல்றேன், இதுவும்
கடந்த முறை மாணவர் மத்தியில் அவர் பேசின மாதிரியான ஒரு மேம்போக்கான ஒரு விஷயமாகத்தான் இருக்குமே தவிர நேரடியாக நிச்சயமாக அவர் களமாடுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா இன்னும் 2 ஆண்டுகள் 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கு. இப்ப 24ல இருக்கும், 26 தான் அவருடைய இலக்கு. அப்ப அது வரைக்கும் இவர் பாலிஸ்டா போகணும், இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ஏன்னா அடுத்து இன்னொரு படம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வகையில் அவர் திரைப்படங்கள் தொடர்ந்து என்னோட கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு தான் முழு நேர அரசியல்வாதியா மாறுவேன்றாரு. முழு நேர அரசியல்வாதியாக மாறிய பிறகுதான் நீங்கள் கேட்கிற கேள்விகளோ மக்கள் எதிர்பார்க்கிற விஷயங்களோ அவரிடமிருந்து நாம் பெறுவதற்கு தயாரா இருக்கலாம்னு தோணும். இப்ப வரைக்கும் அவர் சினிமா நடிகர் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்துல சேவை செய்கிற ஒரு விஷயத்தோடு களமாட தொடங்கி இருக்காரு. இது நல்ல தொடக்கம். இது தொடக்கத்தை நம்ம பாராட்டலாம். ஏன்னா இவ்வளவு நாளா அவர் பண்ண வேலை இப்ப பண்றாருன்னா ஒரு ஆரம்பம் நல்லா இருக்கு. நான் அதே நேரத்துல ஒரு தெளிவு நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு வேண்டும். விஜய் சுற்றி இருக்கிறவர்கள் அவரை பயன்படுத்தி விடுவதற்கு விஜய் அனுமதிக்க கூடாது. ஏன்னா அவருடைய பிராண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இன்னைக்கு தமிழக அரசியலையும் திரையுலகத்தையும் பிரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கு. இவருடைய பிராண்டை பயன்படுத்தி மற்றவர்கள் ஆதாயத்தை எடுத்து போவதற்கு விஜய் அனுமதித்தால் அவருடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும். இதையெல்லாம் விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார், அவர் என்ன பண்ண போறாரு, அவருடைய கொள்கை என்ன, அவருடைய கோட்பாடு என்ன, மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் அவராக வெளிப்படுத்துகிற வரை நாமளும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும். இப்பவும் அவர் நேரடியாக பேசுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now.